ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல வானிலையில் ஏற்பட்ட சிறு மாற்றத்தினால இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பநிலை இருக்கிற நேரத்தில் வான மேகமூட்டமும் வரப்போகுது. ஆங்காங்கே சில இடங்களில் லேசான மழையும் வரப்போகுது. முதல்ல பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கும் உள்ள வானிலை தகவலை பார்ப்போம். இந்த இடைப்பட்ட தேதிகளில், அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வரும் வெள்ளிக்கிழமை வரை இடைப்பட்ட தேதிகளில் கடலோர மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கேரளா இந்த பகுதிகளில் நம்ம இந்த கோடை காலத்தில் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும், வான மேகமூட்டமாகவும் இருக்கும். சில இடங்களில் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம். இது தவிர பிப்ரவரி 24 மற்றும் 25 வரும் சனி ஞாயிறு இந்த 2 தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் வானம் மேகமூட்டமாகவும் காணப்படும். பகல் நேரத்தில் அதிக வெயிலும் இருக்கும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த பகுதிகளில் நாம் பகல் நேரத்தில் வெப்பநிலையும் இருக்கும், அதே நேரத்தில் மேகமூட்டமாகவும் இருக்கும். சில இடங்களில் சாரல் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் இதே போல் உள்ள வானிலையை நாம் இந்த மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி 28, 29, மார்ச் 1, 2, 3 தேதிகளில் நாம் இதே போல் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலையும் ஆங்காங்கே மேகக்கூட்டங்களும் உருவாகும். அந்த வெப்பநிலையை பொறுத்து லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அல்லது மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.